நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தொலைக்காட்சியின் முன்பாக இருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களது குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர்தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக காண்பதிலே நாங்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆங்காங்கே இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நம்மளை ஒன்று சேர்க்கின்ற தொலைக்காட்சியின் ஊழியர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். நாம் யாவரும் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, நீர் கொடுத்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து பலவிதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலத்திலே ஏராளமான மக்களை, தேவ பிள்ளைகளை நாங்கள் இழந்துள்ளோம். அப்படி இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை நீர் எங்களுக்கு காண கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய இந்த ஆராதனையை தொலைக்காட்சி முன்பாக இருந்து பார்க்கின்ற அத்தனை பேரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. எண்ணங்கள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 200 கீதங்கள் முதலாவது பாடலை சேர்ந்து பாடுவோம். 200 கீதங்கள் முதலாவது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பிதாக்கள் தாழ்வில்
தந்தை போல் மாதையை உள்ளோர் நீசமண்ணோர் நம்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் காப்பாரே. அல்லேலூயா என்னோமவர் அருள் விரிவானதே. என்றோ நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நீங்களெழுந்து பழிவீர் நிற்பரே. அல்லேலூயா அனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநிலை செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அஞ்சஞ்சுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 46வது சங்கீதம். நாம் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 46வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
உட்காருங்கள். பொதுவான வேத பாடம் வாசிக்க கேட்போம். நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 41வது வசனம் முடிய. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வேத வசனங்கள் 22 முதல் 41 முடிய. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நிறுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்துவதினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்கிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்பது வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனையில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் யாவரும் எழுந்திருந்து கன்வென்ஷன் கீதங்களிலே போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா
இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, பார்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், ஆவி
ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளிலும் நாம் 4 ஜெப குறிப்புகளுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். முதலாவது ஜெப குறிப்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியான ஜெபம் நம் மத்தியிலே இருக்கிறதான அருள்ராஜ் அவர்கள் அதற்கான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இப்போதும் கூட முதலாவதாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறது. ஒருவேளை நாம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் இன்றைய ஓய்வு நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். சுவாமி, நான் செய்த பாவங்களை ஒரு விசையாய் மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம் அது பிறருக்கு தெரியாது, நான் மறைவிடத்திலே செய்த பாவம் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே அப்படி எதுவும் இல்லை. ஆண்டவருக்கு அனைத்தும் தெரியும். நாம் பிறரிடத்திலே பொய் சொல்வது கூட ஒரு பாவம்தான். பிறரை ஏமாற்றுவது ஒரு பாவம்தான். ஒருவேளை நம்முடைய மனதிலே சிலவைகளை இச்சித்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நாம் இன்றைய நாளில் மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும். நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இரட்சணிய நாள். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் பரிசுத்தமாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை ஆராதிக்க வந்திருக்கக்கூடிய நாம் அவரை பரிசுத்தமாக தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர், பாவம் பாராத ஒரு பரிசுத்தர். அவரை தொழுது கொள்ளக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? பெருமை என்ற அகந்தையோடு இருந்தோம் என்றால் இன்றைய நாளில் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். சுவாமி, நான் கொண்டிருக்கக்கூடிய பெருமைகளை மன்னியும், நான் செய்த இச்சைகளை மன்னியும் என்று அவரிடத்தில் அறிக்கை செய்வோமா? பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியாய் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா? ஒருவேளை நாம் ஆண்டவரை ஒருவேளை சில பாவங்களை நாம் அறிந்த இது பாவம், ஆண்டவர் நம்மை இதற்கு தண்டனை கொடுப்பார் என்று தெரிந்தே செய்திருக்கலாம். சில சமயங்களிலே சூழ்நிலைகள் நம்மை பாவம் செய்து வைத்திருக்கும். ஒவ்வொன்றை அறிக்கையிடுவோமா? ஆண்டவரை, நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும், இன்றைய நாளிலே நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறேன் என்று அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஆம் சுவாமி, இப்போதும் கூட தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய மனதில் இருந்து அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறீர்கள் சுவாமி. நாங்கள் செய்த பாவங்களை ஒரு விசையாய் எங்களுக்கு மன்னியும், தயவாய் எங்களுடைய பாவங்களை மன்னியும் சுவாமி. இப்போதும் கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கொரோனாவின் 2வது அலை. இந்த வருடத்தின் முதலில் இருந்தவர்கள் 5 மாதங்கள் தான் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் அநேகர் நம்முடன் இல்லை. ஆனாலும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார்.
நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய சபையாரை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய அண்டை வீட்டாரை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அநேக இடங்களிலே ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து போனார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையாரையும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்மை தம்முடைய சிறகால் மூடி பாதுகாத்தாரு. அதற்காக அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நான் இப்போதும் நிற்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஒருவேளை நம்முடைய சபையிலும் அநேகருக்கு அந்த கொரோனாவின் தாக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம ஜீவனோட ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இந்த இக்கட்டான சமயத்திலும் ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு வாய்க்கு செய்தார். அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஊரடங்கு ஆனாலும் வேலை இல்லை, ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை போஷித்தாரு. நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து முடித்தாரு. அதற்காக அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஒருவேளை நமக்கு பிரியமானவர்களை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இழந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீண்டு வர செய்தாரு. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஒருவேளை சிலருக்கு அந்த கொரோனா நோய் கூட தாக்கி இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்களே, அதற்காக இயேசுவே உமக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அவருக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்திற்கும் அவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுவோமா? ஆம் சுவாமி, இவ்வளவு நேரமாக எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் சுவாமி. உமக்கு எங்களுடைய நன்றி பலிகளை செலுத்துகிறோம். எங்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர். எங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறீர். எங்களுடைய சபையினரை காப்பாற்றி இருக்கிறீர். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீர் என்ற விசுவாசத்துடனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய தேசத்திற்கான ஜெபம். அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக திரு ரூஸ்வெல் சார் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேசம் இப்பொழுது இருக்கிற நிலைமை நாம் எல்லோருக்கும் தெரியும். என்ன நிலைமையில் நம் தேசம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். விசுவாசிகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், தேவ ஜனமாகிய நாம் பிறப்பிலே நின்று நம் தேசத்திற்கு ஜெபிக்காமல் இருந்தால் அது நம்மேல் ஒரு பாவமாக கருதப்படும். எனவே நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற இந்த கொள்ளை நோய், பெருந்தொற்று காலங்கள், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொற்றால் நமது ஜனம், நம் தேசம் எவ்வளவாய் கேடுகளை சந்தித்திருக்கிறது என்று நாம் அறிவோம். எனவே நாம் ஜெபிக்காமல் இருப்பது பெரும் பாவம், பெரும் குற்றமாகும். கர்த்தர் அதற்காக நம்மிடையே கணக்கு கேட்பார். கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய
கடைசி பாகத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் வீடுகளிலே எல்லா வேலைகளையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நல்ல கவனமாக பயபக்தியோடு நீங்கள் இந்த ஜாஷுவா டிவி ஒளிபரப்பு கொண்டிருக்கிற இந்த டிவி நிகழ்ச்சியின் முன்பாக அமர்ந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க உங்களை அன்போய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எரேமியா 33 அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் தேசத்தின் சிறையிருப்பை திருப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் முழுமையாக திருப்புவதற்கு நாம் முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காதிருந்தால் என் தேசம் அழிகிறது, திறப்பு நிற்காதிருந்தால் என் ஜனம் அழிகின்றது. நான் ஜெபிக்காதிருந்தால் என் தேசம் அழிகின்றது, திறப்பில் நிற்காதிருந்தால் என் ஜனம் அழிகின்றது. ஜெபித்திடுவோம், கர்த்தர் இறங்கிடுவார். ஜெபித்திடுவோம், கர்த்தர் இறங்கிடுவார். ஜெபித்திடுவோம், கர்த்தர் இறங்கிடுவார். ஜெபித்திடுவோம், தேவன் இறங்கிடுவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லோரும் இணைந்து நீங்கள் ஜெபிங்கள், கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் உங்களை அன்பாய் ஆண்டவரே கேட்டுக்கொள்ளுகிறேன், வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜனங்களே, நீங்கள் ஜெபியுங்கள், வீடுகளிலிருந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனே, நீர் எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1.5 ஆண்டுகளாக தேசத்து மக்கள் எவ்வளவாய் ஆண்டவரே இந்த பெருந்தொற்றின் காரணமாக கர்த்தாவே எவ்வளவாய் ஆண்டவரே கேடுகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஆண்டவரே நினைத்தருளும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேசத்தின் மேல் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் ஆண்டவரே, தெரியாதவர்கள் எத்தனையோ ஜனங்கள் இந்த தொற்றினாலே மடிந்து போய்விட்டார்கள் அப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே நோயினால் ஆண்டவரே இந்த பெருந்தொற்றினால் அநேகர் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே இப்பொழுதே நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை நீர் இறங்குவீராக என்று செபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் பார்த்தருவீராக. எங்கள் கிருபை கூர்ந்த ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது இறங்குவீர்களா என்று செபிக்கிறோம் அப்பா. அறியாத ஜனங்கள் அநேகம் உண்டு அப்பா. வெறும் வல்லமையை வெளிப்படுத்துவீராக என்று செபிக்கிறோம். கிரியை செய்வீராக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தேசத்தின் சிறையிருப்பை ஆண்டவரே நீர் திருப்புவேன் என்று இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வாக்குறுத்ததை நிறைவேற்றுகிற தேவனை நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்றின் காரணமாக எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே எங்கள் தேசம் பொருளாதார சிக்கலிலே ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிறதப்பா. பொருளாதாரத்துக்கு நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறதப்பா. எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலே இந்த நோய் தொற்று ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று நீங்கி ஆண்டவரே சுகமாயிருக்கும்படி கர்த்தர் தாமே ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நிஷேமத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ வாக்கு மாறாத நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ வாக்கு மாறாத ஆண்டவரே. உடைய வாக்குகள் ஆண்டவரே வேத வசனம் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை ஆண்டவரே சிறையிருப்பதை தீர்க்கும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கரங்களை பிடித்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய பாதப்படியிலே உட்கார்ந்து நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும் ஆண்டவரே. உங்கள் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே. நீர் பதில் தருகிற தேவனப்பா. நீர் இறங்கி பதில் தருகிற தேவனப்பா. திக்கிட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ ஆண்டவரே நீ ஆறுதலின் தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய காயப்பட்ட ஆண்டவரே கரங்கள் ஆண்டவரே, தழும்பு வாய்ந்த கரங்கள் ஆண்டவரே இப்பொழுதே எங்கள் தேசத்தில் நீட்டி ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க. இந்த பெருந்தொற்று நீங்கும்படியாய் கட்டளையிடுங்க ஆண்டவரே. 1வது அலை, 2வது அலை ஆண்டவரே, 3வது அலை என்று அவர் சொல்லுகிறார்கள் அப்பா. இந்த 3வது அலை வராதபடி நீர் தடுத்தருள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
மண்டாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மண்டாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் பாதம் பணிந்து உம் கைகள் பிடித்து கெஞ்சி கெஞ்சி வேண்டி நிற்கிறேன் என் இயேசுவே, கிருபையாயிரங்கும் ஐயா. உம் பாதம் பணிந்து உம் கரங்கள் பிடித்து கெஞ்சி கெஞ்சி வேண்டி நிற்கிறேன் என் இயேசுவே, மனமிரங்கும் என் தெய்வமே. என் இறைவா வேண்டுகிறேன், என் தேசத்து குடிகளை காத்தருளும். என் இறைவா உம்மை வேண்டுகிறேன், என் தேசத்து குடிகளை காத்தருளும். மனம் இறங்கும் மருளுகின்றேன், மனம் இறங்கும் மருளுகின்றேன். மன்னித்து பாவங்கள் பொறுத்தருளும். மனம் இறங்கும் மருளுகின்றேன், மீறுதல் பாவங்கள் பொறுத்தருளும். உம் பாதம் பணிந்து உம் கரங்கள் பிடித்து கெஞ்சி கெஞ்சி வேண்டி நிற்கிறேன் என் இயேசுவே, என் தேசத்தில் மனமிரங்கும். கிருபையாய் மனமிரங்கும். நல்ல தெய்வமே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே சீக்கிரத்திலே விடுவிக்க போகிறீர். ஒரு சாதாரண நார்மலான ஆண்டவரே, என் ஜனங்கள் நார்மலான வாழ்க்கையை ஆண்டவரே, நார்மலான ஜீவியத்தை காண நீர் கிருபை பாராட்ட போகிறீர் ஆட்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறீரப்பா. இந்த தேசத்தின் மீது உங்கள் கரங்கள் நீட்டப்பட்டிருப்பது ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். நீ பதில் தருகிற நல்ல தெய்வம் பாப்பா, வல்லமை உள்ள தெய்வம் பாப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா எங்களுடைய தேசத்தையும் எங்கள் தேசத்தின் மக்களையும் ஆண்டவரே, தலைவர்களும் ஆண்டவர், ஆட்சியாளர்கள், எல்லா ஜனங்களையும் உடைய பாதபடியிலே ஆண்டவரே நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே கிரியை செய்ய போகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய திருமண்டலத்துக்கான ஜெபம் மற்றும் திருமண்டலத்திலே உள்ள குடும்பங்களுக்கான ஜெபம். அதை நம் மத்தியிலே இருக்கிறதான திரு ஏகேஎஸ் பிரபு அவர்கள் அதற்கான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் இந்த இடத்துல இறங்கி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல கூடி இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே.
ஒரு வல்லம் இறங்கட்ட ஆண்டவரே. அதிசயத்தை செய்கிற தேவனுடைய கரம் இறங்கட்ட ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை இப்ப இறங்கி விரட்டு கட்டளை எடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்பட்டாண்டவரே, கட்டுகள் உடைக்கப்பட்டாண்டவரே. இந்த நிகழ்ச்சி நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினர் கட்டளையிட்டு நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சேர்ந்து அந்த திருமண்டலத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. இந்த திருமண்டலத்துல இருக்கிற இயேசப்பா அனைத்து சபைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து சபையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபைகளை நடத்துகிற திருமண்டலத்தை நடத்துகிற இப்பொழுது தேர்ந்தெடுக்க போகிற பேராயருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீமானா சாந்தனர் யாந்தனர் எல்லாம் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுன்னு சொல்லி நீங்க தீர்மானம் கொள்ளும் பொழுது அந்த ராஜா வனாந்தரத்துல ஆடு மேய்த்தவன், அந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் உமக்கு பிரியமானவனாய் இருந்தபடினால் அவனை தேர்ந்தெடுத்த தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை பாடி துதிக்கிற ஒரு மகனை நீர் கொண்டு வந்து கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த மகன் உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. ஏதோ வந்தோம் ஏதோ போனோங்கிறதான காரியத்தை செய்கிறவனா இல்லாம உம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்கிற மனுஷனை நீர் கொண்டு வந்து கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த பேராயர் மேல அந்த தாவீதுக்கு மேல ஊற்றப்பட்ட அந்த கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தினால் நிறைந்தவடாய் நீர் கொண்டு வந்து கொடுக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அந்த திருமண்டலங்களுக்கு குருவானவர்களுக்காய் நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. குருவானவர்கள் உமக்கு பயந்து ஊழியத்தை செய்யும்படியாய், ஒவ்வொரு விசாரிக்கும்படியாய், உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய், பிரியமான ஜனங்களை அனுதினம் சபைகளை கூட்டி சேர்க்கும்படியான கிருபைகளை கொடுத்து நீர் உயர்த்தும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களோட குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. உமக்கு பயந்து ஜீவிக்கணும்ப்பா. குடும்பமாயுமே தேடணும் ஆண்டவரே. அநேகருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி உயர்த்துங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, அந்த திருமணங்களுக்கு சபை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறப்பா, அவங்களோட குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலையும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த ஆராதனை நடத்துகிற அந்த ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் எடுத்து கிரியை செய்ய போற தயவுக்காய் எல்லாம் அப்படி நடத்த போற தயவுக்காய் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல நேரத்தை போய்கிட்டு போகணும்னு சொல்லி நினைத்துட்டு அந்த இடத்துல வந்து ஜெபத்தை நடத்தக்கூடாது ஆண்டவரே. அந்த சபை ஊழியர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமான வார்த்தையாய், அநேக ஜனங்களை தொடுகிற ஒரு வார்த்தையாய் நீர் மாற்றி உயர்த்துங்க ஆண்டவரே. சபை ஊழியர்களுடைய மனைவிகள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பமாய் சேர்ந்து உடைய பணியை செய்யணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிக்கக்கூடிய கிருபைகளை கட்டளையிட்டு நடத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, சபையில இருக்கிற ஒவ்வொரு திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காய் பெரியோர் முதல் சிறியோர் வரை என்னென்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்களோ அதை உண்மையும் உத்தமமாய் செய்ய, உமக்கு பயந்து செய்ய அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் கட்டளையிட்டு நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. திருமண்டலத்துல போட்டி பொறாமை இருக்கக்கூடாது ஆண்டவரே. திருமண்டலத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நீர் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், எல்லா நிகழ்ச்சிகளையும் பிள்ளைகள் கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே.
சபையில உம்முடைய நாம மாத்திரம், இந்த திருமணங்களை உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். உமக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றி உயர்த்தின ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, திருமண்டலங்கள சபை பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க செய்கிற பிரயாசத்துக்கு பலனை நீர் கட்டளையிட்டு நீர் நடத்த போறதாய் ஸ்தோத்திரம். இந்த திருமண்டலங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த கனமான சேவையை கொடுத்திருக்கிறீங்க. அதை உணர்ந்து நடத்தக்கூடிய கிருபைகளை கட்டளையிட்டு நடத்துங்கப்பா. ஆமென். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த இரத்தம் நல்கியார் மகிமை பலியாகினி. சொந்த இரத்தம் சிந்தியே மகிமை பலியாகினி. ரட்சிப்படைவதற்கே என் பாவம் சுமந்து தீர்த்தி. நான் ரட்சிப்படைவதற்கே என் பாவம் சுமந்து தீர்த்தி. நான் உம்மை நேசிக்கிறே எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறே எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென் ஆண்டவரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை நீர் பணியை விட வெண்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. திருமணங்கள் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவங்க கரங்கள்ல கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, இந்த சத்தத்தை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்களை சமாதான சந்தோஷத்தை கட்டளையிட்டு நீ நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க ஊழியர்களாய் சேர்ந்து அந்த குடும்பத்தை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருமணத்துல இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து நீ நன்மையான காரியத்தை செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபித்தோம், நம்முடைய திருமண்டலத்துக்காக நாம் ஜெபித்தோம், நம்மளுடைய திருமண்டலத்தில் உள்ள குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பொழுது நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல போகின்றோம். 5 மாதங்களை கிருபையாக முடித்து 6வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கூடி வந்திருக்கின்றோம். ஒருவேளை வீடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவர் நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்ததை நினைத்து நாம் யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளை விட்டு நாங்கள் வெளியே வரும் பொழுது ஆங்காங்கே போஸ்டர்களை பார்க்கும் பொழுது எத்தனையோ இளவயது மரணங்கள், எத்தனையோ போஸ்டர் ஒட்டப்படாத இளவயது மரணங்கள், எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களை சுற்றி உள்ள மிஷனரிமார்கள்
எங்களை சுற்றியுள்ள சுவிசேஷகர்கள், எங்களை சுற்றியுள்ள சில குருமார்கள், ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் இந்த கொரோனா என்னும் பெரும் தொற்றின் மூலமாக எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த 5 மாதத்தை கிருபையாக நீர் முடித்து இந்த 6வது மாதத்தின் மத்தியிலே நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய குடும்பத்தை நீர் நடத்தி வந்திருக்கின்றீர். நாங்கள் செய்கின்ற எங்களுடைய தொழில்களிலே நீர் போதுமானவராய் இருந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய விவசாய தொழிலே நீர் போதுமானவராய் இருந்திருக்கின்றீர். எல்லாவற்றிற்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ துன்பங்கள் எங்களை அணுகினாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் மூலம் உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆராதனையிலே எங்களை கலந்து கொள்ள கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை நாங்கள் பேப்பரை பார்க்கும் பொழுது எத்தனையோ மரணங்கள், ஒருவேளை எங்களுடைய பகுதிகளிலே மாத்திரமல்ல, உலகத்தின் உள்ள எல்லா பகுதிகளிலுமே அந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் எங்களுடைய திருச்சபையை நீர் கிருபையாக பாதுகாத்து கொண்டமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபையிலே இப்படிப்பட்ட மரணங்களை நீர் ஆண்டவரே சிறிதளவு கூட எங்களை அணுகவில்லை. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றேன். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்க்கையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்க்கையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஆமாண்டவரே, அலை அலையாக துன்பங்கள் வந்தாலும் அன்று நீர் ஜனங்களை அந்த செங்கடலை பிளந்து நடத்தி சென்றது போல எங்களுடைய சபைகளை நீர் நடத்தினீர். எங்களுடைய திருமண்டலத்தை நீர் நடத்தினீர். திருமண்டலத்திலே உள்ள குடும்பங்களை நீர் நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்திருந்து செய்திக்கு ஆயத்தமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 7வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 7வது பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா இந்த பாடலை சேர்ந்து என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன காத்தீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன காத்தீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும்
இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பறைக்கிறந்தோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா எனும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியாதெனும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். என்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதியாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் வானிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படி
தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் யாவரும் உட்கார்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய புதுச்சுரண்டை சேகரத்தின் குருவானவர் அருள் திரு DK ஸ்டீபன் ஐயா ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு அவர்கள் தருகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கேட்போமாக. ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க அழைக்கப்படுகிறோம். யாத்ராகமம் 34:2. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நியாயப்பிரமாணம் என்னும் திருச்சட்டங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் மோசேக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சீனாய் மலை என்னும் தேவ பர்வதத்தின் உச்சியிலே ஏறி அதிகாலமே அவருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, நான் உன்னோடு பேசுவேன், உனக்கு என் நியமங்களை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து அவரை தேடுவது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிற்கும் ஒரு புதிய பலத்தை கொண்டு வருகிறது. இந்த நாட்களில் நம்முடைய ஆலய ஆராதனைகள் நமக்கு நடைபெறவில்லை. நாம் எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஒருவேளை நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், ஆழமாய் ஜெபிக்கிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அதிகாலை ஜெபத்தின் காரியங்கள் குறைந்து போயிருக்கிறதை நாம் உணர்கிறோம். இன்றைக்கு மனம் விரும்பிய நேரத்திலே தூங்கி, மனம் விரும்பிய நேரத்தில் எழுந்திருந்து அதன் பின்பு ஜெபிக்கலாம், ஆண்டவரின் சமூகத்திலே காத்திருக்கலாம் என்ற ஒரு நிலைக்கும் கூட அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆலய ஆராதனைகள் சீராய் நடக்கும் பொழுது அதிகாலையிலே ஆண்டவரை தேடிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு அதிகாலையிலே எழுந்திருக்க முடியவில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். சிலர் அதை என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த காலை வேளையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை ஆலயம் நமக்கு திறக்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற சூழ்நிலை நமக்கு வந்தாலும், இந்த ஆலய ஆராதனை நடைபெற முடியாதிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவதை நாம் நம்முடைய வழக்கமாக, நம்முடைய பழக்கமாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் திருச்சபைக்கும் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்த சங்கீதக்காரன் தான் சங்கீதம் 5:3 அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே நான் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பணிகள் எனக்கு இருந்தாலும், எத்தனை அலுவல்கள் எனக்கு இருந்தாலும், இந்த காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே என்ற ஏக்கத்தை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட இந்த நாட்களில் இன்னும் அதிகாலையில் ஆண்டவரின் திருமுக பிரசன்னத்தை தேடி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து இன்னும் புதிய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டுமாம்? பல வேதாகம வார்த்தைகள் நமக்கு இருந்தாலும் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்.
அப்போ அதிகாலையில் தேடுவது என்பது ஆண்டவரை நேசிப்பதின் அடையாளம், அவரை கண்டு கொள்வதின் அடையாளம். எனவேதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்ற வார்த்தை நம்மை அழைக்கிறது. அப்போ அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது என்பது ஒரு நம்முடைய நேரப்பட வேளையில் நாம் எழுந்திருந்து நம்முடைய பணிகளை எல்லாம் செய்வதற்கு முன்பதாக, நம்முடைய எந்த பணியையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம்முடைய எஜமானாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுவது, அவருக்கு நாம் நம்முடைய முதல் இடத்தை கொடுக்கிறோம், அவரை நாம் முழுமையாய் நேசிக்கிறோம், அவரை கண்டுகொள்ள நம்முடைய மனம் ஆவலாக இருக்கிறது என்பதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் சங்கீதக்காரன் 63:3 அவர் சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது வாஞ்சையும் தவணமுமா இருக்கிறது என்ற தன்னுடைய தாகத்தை அவர் சொல்லுகிறார். இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது, அதைத்தான் இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி தேடுவதனால் அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. நான் அதில் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, அதிகாலையிலே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை, அனுதின கிருபையை நாம் பெறுகிறோம். அனுதினமும் ஆண்டுடைய கிருபையை நாம் பெறுகிறோம். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தவுடனே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மன்னா அவர்களுக்கு கிடைத்தது. அதை குறித்து சொல்லப்படுகிறது, அதிகாலமே அவர்கள் அதை தேடி செல்ல வேண்டும். வெயில் ஏறுவதற்கு முன்பதாக அதை அவர்கள் தேடி சென்று தங்களுக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிந்தி போனால் அது அவர்களுக்கு கிடைக்காது, அது மறைந்துவிடும். அதே போல தான் பாருங்க, ஆண்டுடைய அனுதின கிருபை, தகுதி இல்லாத மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய கிருபை, அவருடைய விலையேற பெற்ற பேரன்பு என்னும் அந்த கிருபை இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடும் பொழுது அது நமக்கு கிடைக்கிறதாம். சங்கீதம் 143:8 முதல் பகுதியிலே சங்கீதக்காரன் அதை உறுதிப்படுத்துகிறார். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, அதிகாலையில் உமது கிருபையை எனக்கு கேட்க பண்ணும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மோசேயின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற 90ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 90ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. கோடி கோடியாய் கொடுத்தாலும் ஆண்டுடைய கிருபையை ஒரு மனிதன் பெற முடியாது. அவருடைய கிருபை என்பது அது நம்மால் உண்டான நீதியால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய கிருபை என்பது தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிற மாபெரும் பரிசு. இந்த கிருபை நமக்கு எப்போ கிடைக்குதா, அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஆண்டவரை, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் ஐயா, எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்கள் ஜீவ காலமெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி, எங்கள் வாழ்க்கை கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும்படி உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் வேதம் சொல்லுகிறது அல்லவா, காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. புலம்பலின் புஸ்தகத்தில் அங்கே எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறான், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை, அவைகள் காலைதோறும் அது புதிதாக இருக்கிறது, புதியவைகளாக இருக்கிறது என்று அந்த செய்தி அவர் சொல்லுகிறார். அனுதின கிருபையை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவரை தேடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இந்த அதிகாலையில் தேடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதாம், அவருடைய கிருபை மாத்திரமல்ல, அவருடைய அனுதின வழிநடத்துதலை நாம் பெறுகிறோம். இந்த உலகத்தில் நம்ம எதை செய்ய வேண்டும் என்று நாம் ஞானமற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை என்றால் எத்தனையோ விதமான கோணலான பாதைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான தீமைகள் நிறைந்த அந்த உலகத்தில், வியாதிகளும் துன்பங்களும் நிறைந்த அந்த உலகத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பாலைவனத்திலே போகிற ஒரு பயணம் போல, பாதை இல்லாத இடத்திலே ஓடுகிற ஒரு ஆட்டை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே தான் சங்கீதக்காரன் 143ஆம் சங்கீதத்தில் அதை மீண்டும் கேட்கிறார்,
நாம் வாசித்த அதே வசனம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், அது மாத்திரமல்ல நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. நான் என்ன நடக்கணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழணும், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும். என்னுடைய சுய விருப்பத்தை நான் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடாது, என்னுடைய சுய ஞானத்தின்படி நான் நடந்து விடக்கூடாது ஆண்டவரே. நான் பேசுவது, நான் நடப்பது, நான் ஓடுவது, நான் செயல்படுவது எல்லாம் ஆண்டவரே உங்கள் ஆளுகைக்குட்பட்டு இருக்கணும் ஆண்டவரே. அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னை வழி நடத்தும் ஐயா, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணுவதோடு விட்டுவிடாமல் என்னை சரியான பாதையில் வழி நடத்தும். அதே சங்கீதத்தில் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதனால் அவருடைய வழிநடத்துதல் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. ஆண்டவரை அதிகாலையிலே தேடுவதை ஒருபோதும் மறவாமல் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த அதிகாலையிலே தேடுவதனால் நமக்கு என்ன கிடைக்கிறதாம்? அதிகாலை தேடும் பொழுது ஆண்டவருடைய விலையேற பெற்ற கரிசனை நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக ஒரு வியாதிப்பட்ட ஒரு நேரத்தில் மனிதர்களுடைய கரிசனை நமக்கு இருக்கிறதா என்று தேடுகிறோம். நம்முடைய உறவினர்கள் நம் மீது கரிசனை வைக்க வேண்டும். இந்த வியாதியின் நேரத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் வீழ்ந்து போன வேளையில், பிரச்சனையில் நான் அமிழ்ந்திருக்கிற நேரத்தில் இந்த உலக மனிதர்களின் கரிசனை எனக்கு கிடைக்காதா? அவர்களுடைய அக்கறை எனக்கு கிடைக்காதா? அவர்கள் என்னை விசாரிக்க மாட்டார்களா என்று மனம் ஏங்குகிறது. ஆனால் பாருங்க, நம்ம அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவருடைய கரிசனை நம் மீது இருக்கிறது. இதை யோபு பக்தன் உணர்ந்து கொள்ளுகிறார். வியாதியின் கோர பிடியிலே, எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியிலே, எத்தனையோ விதமான நிந்தனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த யோபு இதை உணர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், அதற்கு அடுத்த வசனம் பாருங்க, காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதி தருகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்போ காலைதோறும் பாருங்க, ஆண்டவர் நம்மை விசாரி தருகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை கேட்கிறார். நம்மீது அவர் அக்கறை வைக்கிறார், நம்மீது கரிசனை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய வேதனைகள் என்ன, உங்களுடைய கண்ணீர்கள் என்ன, இதை ஒரு மனிதன் விசாரிக்க முடியாது, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் கூட விசாரிக்க முடியாது. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நிமிஷந்தோறும் அவர் நம்மை சோதித்தருகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, காலைதோறும் தேடுவது அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். அதிகாலையில் எவ்வளவு நேரத்தில் விழித்திருந்து ஆண்டவரை தேட முடியுமோ அவ்வளவு தேட தேட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் உண்டு. அந்த மருத்துவர் ஒரு நாள் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், ஐயா, என்னுடைய தாயார் அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், 2 மணிக்கு ஏன் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், இந்த 2 மணி என்பது நம்முடைய இந்திய தேசத்தில் நிறைய பேர் ஜெபிக்காத ஒரு நேரம். 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பார்கள், 4 மணிக்கு எழுந்து ஜெபிப்பார்கள். ஆனால் 2 மணிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு நேரம். எனவே அந்த நேரத்தில் என் ஆண்டவரை நோக்கி நான் தேட ஆசைப்படுகிறேன். எதற்காக தெரியுமா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக. நம்முடைய கஷ்டம் நிறைந்த இந்த நிலை மாற வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும், நம்முடைய தேசத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு நான் ஜெபிக்கிறேன் என்று என் தாயார் சொல்லுவார்கள் என்று அந்த மருத்துவர் சொன்னார். அவர் இன்னும் சொன்னார், அன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது என் தாய் ஏன் இதை செய்ய வேண்டும், அதுவும் 2 மணிக்கு எழுந்து ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று நினைக்கிறேன், இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவராய் நான் வருவதற்கு என் தாயின் இந்த அதிகாலை ஜெபம்தான் ஆண்டவர் எங்களை அனுதினமும் விசாரித்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை இந்த உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். பிரியமானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேட தேட காலைதோறும் உங்களை விசாரிக்கிற தேவன், உங்கள் மீது கரிசனை வைத்திருக்கிற தேவன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கேட்டிருந்ததற்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் வேதாகமத்தின் மூலம் பெறுகிறோம்.
நிறைவாக இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது என்ன கிடைக்கிறதாம்? ஆண்டவருடைய அனுதின உதவி நமக்கு கிடைக்கிறது. உதவி நமக்கு கிடைக்கிறது. எத்தனையோ தேவைகளோடு நாம் வாழுகிறோம். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? தேவைகள் மிகுந்திருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது கிடைக்கிற ஒரு உதவி அது மிகுந்த நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் பாருங்க, நம்ம யாரை தேட வேண்டுமோ அவரை அநேக வேளையில் மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக இந்த உலகத்தில் நிறைய மனிதனை தேடுகிறோம். இந்த உலகத்தின் உபாயங்களை தேடுகிறோம். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று வகை தேடுகிறோம். ஆனால் பாருங்க, நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான உதவிகளையும் நீதிகளையும் செய்து நம்முடைய வாழ்க்கையை சரியாய் அமைப்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அதை நாம் மறந்து விடுகிறோம். 46ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அந்த சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். அந்த சங்கீதத்தில் 5ஆம் வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பூமி கொந்தளிக்குது, மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்து போகுது, நிறைய தீமைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் சங்கீதக்காரன் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு உதவி செய்வார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்படி என்றால் என்ன? அதிகாலையிலே உதவி செய்வார். எத்தனை பிரச்சனைகள் மோதி அடித்தாலும் அது அசையாது. தேவன் அதன் நடுவில் இருந்து அதற்கு சகாயம் பண்ணுவார், உதவி பண்ணுவார் என்று சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, காலைதோறும் தம்முடைய நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் எதிலாவது நியாயம் இல்லையா? நீதி இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அநீதியாய் நடக்கிறதே, என்னுடைய குடும்பத்திலே அநீதியாய் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே நீதி கிடைக்கவில்லையே, இந்த நீதியை நான் எங்கு தேடுவேன் ஆண்டவரே? யார் இதை எனக்கு செய்ய முடியும்? எனக்கு நீதி செய்வதற்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் அஞ்சலாம். ஆனால் பாருங்க, அதிகாலையிலே தேவன் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். நமக்கு உதவி செய்கிற தேவன் அதிகாலையிலே அதை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நம்ம அதிகாலையில் நமக்கு எவ்வளவுதான் நமக்கு நேரம் கிடைக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் தேடலாம் என்று நேரத்தை நியமிக்கலாம். ஆனால் இந்த அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை நாம் ஒருபோதும் விடாமல் அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம், நாமும் அதை செயல்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இந்த புதிய நாளுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம் தேவன் பெரியவர். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். விடியற்காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே தேவ சமூகத்திலே நீ வந்து நில் என்று மோசேக்கு கட்டளையிட்ட பொழுது அவர் ஏறி சென்றார். சங்கீதக்காரனும் அதை தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றிக்கொள்கிறார். ஆண்டவரே, அதிகாலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், நான் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய அனுதின கிருபையை பெறுகிறோம், அனுதின வழி நடத்துதலை பெறுகிறோம், அனுதின கரிசனையை பெறுகிறோம், அனுதின உதவியை நாம் பெறுகிறோம். இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதை உணர்ந்து கொள்ளும் ஒரு மாபெரும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராதனை
அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இதோ காலைதோறும் எங்களை விசாரிக்கிற தேவனாகிய உம்மை போல ஒரு தேவன் இல்லை சுவாமி. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகில் இல்லை ஆண்டவரே. காலைதோறும் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், உம்முடைய அளவில்லாத கிருபையை எங்கள் மீது ஊற்றுகிற ஆண்டவர், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் சுவாமி. இந்த காலை வேளைகளை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் ஆலயத்திலே வந்து அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் தேடுவதை எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரை நடைமுறையாய் ஆக்கிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காலைதோறும் தட்டி எழுப்புகிற தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை எழுப்பி காலைதோறும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கும்படியான கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திற்காக ஆண்டவரே காலையிலே உமது சமூகத்திலே வந்து காத்திருந்து திறப்பில் நின்று ஜெபிக்கிற மக்களாய் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியானவர் ஜெபத்தை எங்கள் மீது ஆண்டவரே, ஜெபத்தின் மீது ஒரு மாபெரும் பிரியத்தை எங்களுக்கு நீர் தந்து ஜெபத்தின் ஆவியினால் தூய ஆவியானவர் எங்களை நிரப்பியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உம்முடைய உன்னத கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஆசீர்வாதம் எங்கள் இந்திய தேசத்துக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதிருக்கிற ஜனங்கள், ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாத ஜனங்கள் எங்கள் இந்திய தேசத்தின் மீது உம்முடைய ரட்சிப்பின் அனுபவமும் ஆசீர்வாதமும் வந்தடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தின் ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாரத பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல் அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு கவர்னர்களுக்காக ஆண்டவரே, நீதித்துறையிலே, காவல்துறையிலே ஆண்டவரே, இன்னும் பலவிதமான பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, மருத்துவத்துறைகளை பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லார் மீதும் உம்முடைய நன்மையினால் நிறைத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான திட்டங்களை, எங்கள் தேசத்திற்கு உகந்த திட்டங்களை, எங்கள் தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமான திட்டங்களை செய்யத்தக்கதான கிருபைகள் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா தொற்றினால் வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே ஜீவனுக்கு விரோதமான காரியங்களை கர்த்தர் மாற்றி உம்முடைய சுகத்தினால் நிறைத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக வீடுகளிலே தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே கூட இருந்து பக்கபலமாய் பாதுகாவலாய் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வெளி தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் மாற்றி அருள்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு தேசத்தின் மீதும் வைக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய சுகமளிக்கும் கரம் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் மனம் திரும்புதலையும் உமக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணங்களையும் பெருகச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சுத்த கிருபையினால் அனுதினமும் எங்களை நிறைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை என்பதை உணர்கிறோம் சுவாமி. அந்த கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்து ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.